விநாயகர் புராணம். முதலாவது உபாசன காண்டம். 2. அரசியல் போதனை. சோமகாந்த மன்னன் தன் அருகில் ஏமகண்டனை அன்போடு அமர்த்திக் கொண்டு ஆதரவாக அவன் சிரசை வருடிக் கொடுத்தான். பிறகு ராஜ்ய காரியங்களைப் பற்றி நீதி சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருப்பவைகளையெல்லாம் முறையாக எடுத்து கூறி போதிக்கலானான். குமாரா, உலகத்து மக்கள் அனைவரும் கடைப்பிடித்து அமைதியாக வாழவும் உயர்ந்து விளங்கவும்தான் வருணாசிரமங்களும் அறநெறிகளும் வகுக்கப்பட்டு இருக்கின்றன. அவை எண்ணிறைந்தவை. யாதலின் உனக்கு ராஜ தர்மத்தை பற்றி மட்டும் இப்போது கூறுகிறேன். பொழுது விடிவதற்கு முன் 5 நாழிகையளவுள்ள பிராமி முகூர்த்தத்தில் நீ தூக்கத்திலிருந்து கண்விழித்து எழுந்து படுக்கையறையை நீங்கிச் செல்ல வேண்டும். பாவங்களை எல்லாம் நீக்கும் திருநீற்றை உன் நெற்றியில் பூசிக்கொண்டு ஆசிரியரையும் ஆண்டவனையும் மனதிற்குள் தியானித்துக்கொள். பிறகு உன் கால்கள் பூமியில் நடப்பதற்காக பூமி என்னை பொறுத்தருள வேண்டுமென வேண்டிக்கொள். பிறகு விக்கினங்களெல்லாம் நீங்க வேண்டுமென யானைமுக விநாயகப் பெருமானை விடியற்பொழுதிலே வேண்டிக்கொள். உன்னை நல்வழியில் நடத்தும்படி சிவபெருமானையும் சம்சார துன்பங்கள் நீங்கும்படி பார்வதியம்மையையும் அரசியல் சிறப்புற நடக்கும்படி லக்குமி மணாளனான மகாவிஷ்ணுவையும் அறிவும் கர்மமும் வந்து தேரும்படி சூரிய பகவானையும் மற்ற தேவர்களையும் முனிவர்களையும் முறையாக தோத்தரித்து விட்டு உன் நித்திய கடமைகளை முடித்துக்கொள். பிறகு அறநெறியோடும் அமைச்சர் அந்தணர் துணையோடும் அரசியலை நடத்து. மகனே, மனமொன்றி அறநெறியை கடைப்பிடித்தாலேயே செல்வமும் இன்பமும் மலை போலவும் கடல் போலவும் பெருகி பெரும் பயனளிக்கும். அத்தகைய அறநெறி என்ன தெரியுமா? பற்றற்ற சிவஞானிகளை வழிபடுதல், அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் 4ஐயும் நிலைநிறுத்தி மழை பொழிவிக்கும்படியாக யாகங்கள் செய்தல், ஐம்புலன்களையும் அடக்கிய அந்தணர்களையும் பெரியோர்களையும் வழிபட்டு அன்பு கொள்ளுதல் முதலியனவாகும். மகனே, இகபர சுகம் இரண்டையும் தரவல்ல தர்மத்தை ஒருபோதும் விட்டுவிடாமல் செய்து வா. அத்தகைய அறநெறி பழக்கத்தால் உள்ளம் விசாலமடைந்து அன்பு எங்கும் பரவி நின்று உண்மையான இன்பத்தை அனுபவிக்கலாம். அறத்தை மறந்து விட்டாலோ துன்பமும் கேடும்தான் உண்டாகும். அறம் அனைத்திலும் சிறந்தது. இல்லறம் என்றும் சொல்லுவார்கள். மனைவியாலே கணவனுக்கு புகழும் பெருமையும் புண்ணியமும் பகைவர்கள் முன்னிலையில் சிங்கம் போல் நடக்கும் பலமும் முக்தி பயனும் கிடைக்கும். அத்தகைய மனைவியோடு கூடியிருந்து ஒருவன் இல்லறத்தை நடத்தி வர வேண்டும். நற்குண பிள்ளைகளையும் பெறுதல் வேண்டும். இடம், பொருள், ஏவல் எல்லாம் இருந்த போதிலும் உண்மையான அன்பு இல்லாவிட்டால் எலும்பில்லாத உடல் போல் ஆகிவிடும். ஆதலின் எல்லா உயிர்களிடமும் எப்போதும் அன்பு கொண்டிருத்தல் வேண்டும். காலத்தால் செய்த நன்றியை மறவாமை, பிரயோசனத்தை எதிர்பாராத உதவி, எப்போதும் நன்மையே செய்தல், பொறுமை, உயிரினும் மேலான ஒழுக்கமுடைமை இவற்றையெல்லாம் பேணி வளர்க்க வேண்டும். காம இச்சையின் காரணமாக பிறன் மனைவியை விரும்புதல் கூடாது. பிறன் மனைவியை விரும்புவதால் கிடைக்கும் அரிய இன்பத்திற்கு பதிலாக பழி, பாவம், பகைமை, பயம் என்னும் 4ம் தான் குடியேறிக்கொண்டு தர்மத்தையும் பெருமையையும் செல்வத்தையும் அகற்றிவிடும். பொய் சாட்சி சொல்லி கூலி வாங்குதல், புறங்கூறுதல், கடுஞ்சொற்கள் பேசுதல், பயனில்லா சொற்களைச் சொல்லுதல் முதலியானவற்றை ஒழிக்க வேண்டும். ஈகைத்திறன், தாராள மனப்பான்மை, புகழ் இவற்றை வளர்க்க வேண்டும். ஒருவன் அறநூலின் நெறிப்படி அரசாள வேண்டும் என்றால் அமைச்சு, நாடு, அரண், பொருள், படை, நட்பு ஆகிய 6ம் அத்தியாவசியமான அங்கங்களாகும். கொலை முதலிய பாவங்களை களைந்து மக்களின் குறைகளை அவ்வப்போது கேட்டு ஆவன செய்து நீதி பிறவாமல் குற்றவாளிகளை தண்டித்து திருடர், குறும்பர்,
முதலானவர்களிடமிருந்து மக்களை பாதுகாத்து செங்கோல் ஆட்சி நடத்த வேண்டும். மகனே, உயர்ந்தவர்களை பாராபட்சமின்றி நட்புடன் பாவித்து வா. பழி பாவங்களுக்கு அஞ்சாதவர்களின் நட்பை உதறி எறிந்துவிடு. எப்போதும் எல்லோரிடமும் முகமலர்ச்சியோடே இரு. செல்வம் வந்தபோது ஆனந்தப்படுவதும் வறுமையோ துன்பமோ வந்தபோது துக்கப்படுவதும் கூடாது. நீ குற்றம் புரியாமல் நன்றாக நடந்து கொண்டு பிறர் குற்றங்களை நீக்க வேண்டும். உன்னை ஒருபோதும் எந்த இடத்திலும் புகழ்ந்து பேசிக்கொள்ளாதே. அகம்பாவம் அழிவையே தரும். பகைவரை காலமறிந்தும் பயனை முன்னிட்டுமே வெல்ல வேண்டும். இவ்வாறு அறவழியிலேயே அரசியல் நடத்தி வந்தால் அவனுடைய செங்கோலின் அறமே அரசனைக் காக்கும். இல்லையெனில் அதர்மமே அவனை அழித்துவிடும். மகனே, இதுபோல் அரசியல் இலக்கணங்கள் ஏராளம் உண்டு. அவற்றை அறநூல்களில் படித்து தெளிவாக தெரிந்து கொள். விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம். ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நமக.